சப்பாத்தி மாவு பிசைறது போலதான் நம்முடைய வாழ்க்கை. சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய், தண்ணி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அழகா கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு அதை சப்பாத்தி மாவா உருட்டி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பர். ஆனா மாவை தனியாவோ, உப்பை தனியாவோ, எண்ணெயை தனியாவோ நம்ம சாப்பிட முடியுமா? இல்லவே இல்லை இல்ல. ஆனா எல்லாம் இணையும் போது அது சூப்பர் டேஸ்டி சப்பாத்தியா மாறுது. அதை போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் துன்பம், இன்பம், புகழ், இகழ்ச்சி, அவமானம், நிந்தனை எல்லாமே கலந்து இருக்கும். ஒன்னொன்னையும் தனியா நம்ம எடுத்து பார்த்து இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. அதாவது பைபிள் சொல்லுதுல்ல, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியமும் பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், நம்மளை சந்தோஷப்படுத்துற காரியமா இருக்கலாம், கண்ணீர் விட வைக்கிற காரியமா இருக்கலாம். நீங்க ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறவங்களா இருந்தீங்கன்னா எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எல்லாவற்றின் மூலமாகவும் தேவன் மகிமைப்படுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இப்போ நீங்க போய்கொண்டிருக்கிற பாதை கண்ணீரின் பாதையா? கவலைப்படாதீங்க. இதுவும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்களா? இதுலயே இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைத்து விடவும் செய்யாதீங்க. தேவன் உங்களை நடத்துகிற பாதையில நீங்க பொறுமையோடு நடந்து சென்றீங்கன்னா வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து அந்த நித்திய ஜீவனை நாம் நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சப்பாத்தி கதையை மறந்துடாதீங்க.